ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ஒரு சூப்பராக காரசாரமாக ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றாம 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ரெண்டுத்தையும் நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கிளிமூக்கு மாங்காய் தான் போட்டிருக்கேன். அந்த மாங்காயே இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக போட்டு அதில் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மாங்காய் நல்லா காஞ்சோன்னு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடி, கடுகு வெந்தய பொடி மேலாப்பில் அப்படியே தூவி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு. ஸோ அந்த பூண்டையும் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு அதையும் மேலே போட்டுடுங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியே போட்டுக்கலாம், ஏன்னா அது கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்காக மிளகாத்தூள் நல்லா காரமாக 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அது நல்லா ஊறினோன்னா புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதை அப்படியே பிரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அது அப்படியே மிக்ஸ் ஆகிறப்பே பார்த்தீங்கன்னா நமக்கு வாயிலேருந்து எச்சு ஊறும். அவ்வளோ வாசனையாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனாலும் இப்போ சாப்பிட முடியாது. நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவேன், அதனால் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கிட்டேன். தண்ணி இல்லாத இந்த மாதிரி பிளாஸ்டிக் அல்லது பீங்கான் அந்த பாத்திரத்தில் எடுத்து மூடி ஒரு 3 நாள் வச்சிடணும். அவ்வளோதான் ஊறுகாய். செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். எந்த தொட்டுக்கையுமே தேவையில்லை. அந்த மாங்காவையும் அந்த கிரேவி மாதிரி இருக்கிற அந்த காரமாக இருக்கிறத போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3 நாள் கழித்து மறுபடியும் நான் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஊறி குழம்பு மாதிரி இருக்குது. அந்த மிளகாத்தூள்லாம் அப்போ கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, இப்போ குழம்பு மாதிரி வந்துருச்சு. இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா அது ஊற ஊற அந்த மாங்காய்லாம் ரொம்ப சின்னதாக ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.